demonstration to it about sin and about righteousness and about the judgment. அதாவது நீதியை குறித்தும் இந்த பூமியிலே பிசாசுக்கு வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பு, அவனோடு இருக்கிற கூட்டத்திற்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு, அது மாத்திரமல்ல நீதி என்றால் என்ன, இவைகளை எல்லாம் யார் உணர்த்துவார்னா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். வேத வசனம் சொல்லுகிறது, நாம பெந்தேகோஸ்தே நாளில் தியானித்தது போல, அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணின போது எப்படி அந்த மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் இந்த பூமியில ஊழியம் செய்தார். அதுவும் யூதர்கள் மத்தியில் அதிகமாய் ஊழியம் செய்தார். பல உபதேசங்கள், அதை குறித்து நான் உங்களுக்கு இன்னைக்கு விளக்குவேன். ஆனால் அப்பொழுது வந்திராத ஒரு பெரிய எழுப்புதல் பெந்தேகோஸ்தே நாளிலே உண்டானது. அதற்கு மிகப்பெரிய காரணம் பரிசுத்த ஆவியானவர். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு. இன்றைக்கும் கர்த்தரை குறித்த சுவிசேஷம் உலகமெங்கு பரப்பப்படுகிறது. ஒரு சில மனிதர்களுக்குள்ளாக உணர்வு வருகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோமே. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை கேள்விப்பட்டோம். கேட்ட உடனே எல்லாரும் தானே கேட்கிறாங்க. இயேசு நல்லவர்னு தெரியாதவங்க இந்த பூமியில யாராவது இருப்பாங்களா? நிச்சயமா கிடையாது. இயேசுவை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவர்கள் வெகு சிலர் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இயேசுவை பத்தி தெரியாது பிரதர், இயேசு மனிதனா இந்த பூமிக்கு வந்தாருன்னு யாருமே எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லுகிற மனிதர்கள் வெகு குறைவு இந்த பூமியிலே. ஏனென்றால் சுவிசேஷ வெளிச்சம் அப்படியாக பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு தான் அந்த சுவிசேஷத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிலும் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடவில்லை என்றால், நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்தவில்லை என்றால், இயேசுவை குறித்து உணர்த்தவில்லை என்றால், நீதியை குறித்து உணர்த்தவில்லை என்றால், கடைசி காலத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் உணர்வில்லாமல் இருந்திருப்போமானால், நிச்சயம் சொல்லுகிறேன், நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ரட்சிப்பில் கூட பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இருப்பதை நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்களை சொல்லும் போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் வந்து நிற்க காரணம் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல், பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதல், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். ஆமென். ஏனென்றால் இந்த சுவிசேஷ வசனங்கள் அனைத்துமே பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எந்த ஒரு சபை பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்கிறதோ, எந்த ஒரு அமைப்பு பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்கிறதோ, அவர்களுக்கு முழு ரட்சிப்பு இன்றைக்கும் இல்லை என்றுதான் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சுயமாய் பேசுகிறது இல்லை. இயேசு சொன்னார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய ரோல் என்னன்னா, அவருடைய வேலை என்னன்னா, இயேசுவை மகிமைப்படுத்துவார். நீங்க அதிகமா இயேசுவை மகிமைப்படுத்துறீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிறது என்று அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை மறுதலிக்கிறானோ அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை. இயேசுவுடைய தெய்வீகத்தையும் இயேசுவுடைய மனித பிறப்பையும் எந்த ஒரு மனுஷன் இது ரெண்டுல எதை மறுதலிச்சாலும் சரி, அவனுக்கு ரட்சிப்பே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நாம் ஆராதிக்கிற இயேசுவை புரிந்து கொள்ளுவது உண்மையிலே சற்று கடினம் தான். அவருடைய தெய்வீகத்துவத்தை, அவருடைய மனுஷீகத்தை, இன்றைக்கும் ஒரு மனுஷனுக்காக மத்தியஸ்தராக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே, இதை சாதாரணமா ஒரு மனுஷங்கிட்ட சொன்ன அவனுக்கு விளங்காது. அவனுக்கு விளங்க வைக்க, அவனுக்கு உணர்த்ததான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க.
மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியானவர். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த ரகசியங்கள், வேத வசனங்கள் சபைக்கு எப்படி புரிகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் உணர்த்துறார். ஒரு சிலர் வந்து நீங்க சொல்றீங்க, இந்த மெசேஜ் இந்த வசனத்தை பேசும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, எனக்கு ஒரு அழுகை வந்தது, நான் இதுல எப்படி இருக்கிறேன் என்கிற நினைவு வந்தது அப்படின்னா, இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, தெய்வத்துடைய வார்த்தை. அதுவும் உங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு. நான் சொல்லுவேன், இங்க வந்திருக்கிற யாராவது நீங்க எதிர்பார்ப்பே இல்லாம, ஆண்டுடைய வசனத்தை கேட்க தாகமே இல்லாம, ஏதோ ஒரு நேரப்போக்குக்காக இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா, நான் கொடுக்கிற ஒரு செய்தியின் சாராம்சமும் உங்களுக்கு விளங்கவும் செய்யாது, உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கவும் செய்யாது. கூட்ட முடிவில் நீங்க சொல்ல முடியும், பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணினார்னு சொல்ல முடியுமே தவிர ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்பும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது கிரியை செய்யும். ஆமே. இதுதான் ஒரு மேடை பிரசங்கத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவியானுடைய செயல்பாடு சபையில் அதிகமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் ஜனங்கள் உணர்வடைகிறார்கள். சரி, இப்போ கர்த்தருடைய ஆவியானுடைய உணர்த்துதல் நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர்கள் குத்தப்பட்டார்கள். அதே போல அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 29-30 பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை, அதை வாசிங்கம்மா, அப்போஸ்தலர் 16:29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ராத்திரியில பவுலும் சீலாவும் பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கட்டப்பட்டவர்கள், சிறையில் இருந்தவர்கள், அங்கே காவல் காக்கிற காவலாளிகள் எல்லாரும் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் நடுங்கினது, அவருடைய கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டது. இப்ப இவன் நினைக்கிறான், ஓடி போய் ஐயோ இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி வந்து பார்த்துட்டு அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் வெட்டி சாகிறதற்கு முற்படும் போது பவுல் சொல்றாரு, செத்துறாத, நாங்க இங்க தான் இருக்கிறோம், ஓடி போகல. உடனே அந்த மனிதன் பேசுகிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அங்க நீ ரட்சிக்கப்படு, குணப்படு, மனம் திரும்பு, பாவியா இருக்கிற ஒண்ணுமே அவங்க சொல்லல. ஆனா அவன் என்ன தெரியுமா கேட்கிறான்? ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான், இதுதான் ஆவியானுடைய செயல்பாடு. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? கல்லான மனிதர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. மூர்க்க வெறி கொண்டவர்கள், கோபம் செய்து ஒரு நாள்ல பாவம் செய்தவர்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல். அவர் உணர்வடைய செய்கிறார், ஜனங்களிடத்தில் அந்த உணர்வை கொண்டு வருகிறார். பாவத்தை குறித்து உணர்வை கொண்டு வருகிறார். பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிட்டு இருக்கிற ஜனங்கள், இந்த சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதெல்லாம் பாவம் என்று பிரதர் எங்களுக்கு தெரியாது, உலகத்தில் எல்லாரும் செய்யறது தானே நாங்க நினைச்சோம். ஆனா நீங்கள் கொடுக்கிற செய்தி எனக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வந்தது. இது பாவம், இது மனிதர்கள் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்கிற பாவ உணர்வு எங்களுக்குள்ள வந்தது. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், இயேசுவை பத்தி இன்னும் தெரிந்து கொள்ள என்ன செய்யணும் வந்து கேட்டாங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இங்க இருக்கிற அநேகர் நீங்க இருக்கிறீங்க. ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? போதைகளுக்கு அடிமைப்பட்டு, ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமைப்பட்டு. எப்படி இந்த உணர்வு வந்தது என்றால், ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த உணர்வு. இந்த மனுஷன் எவ்வளவு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில், ஒரு ஃபேமிலியில எனக்கு தெரியும், இங்க இருக்கிறாங்க. நான் அந்த காரியத்தை சொன்னா யாருன்னு அவங்களுக்கு புரியும். ரொம்ப நாளா அப்பா குடிக்காதீங்க, அப்பா குடிக்காதீங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அவரால் குடிக்காம இருக்க முடியல. ஆனா அவருக்கு குடியிலிருந்து வெளியே வரணும்னு விருப்பம். ஆனா அவருடைய பேரப்பிள்ளை ஒரு நாள் போய்
நல்ல கவனிங்க, அதுதான் ஆவியானுடைய உணர்த்துதல். யாரை கொண்டும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். தாத்தா நீ குடிக்கிறது சரியில்லை, உணர்வு அடைஞ்சிட்டாரு, தப்புன்னு ஒத்துக்கொண்டாரு. நம்ம சபையில் எழும்பின சாட்சி இதெல்லாம். வந்து நிக்கிறாரு, நான் இனி குடிக்கிறது இல்ல, நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு சாட்சியா நிக்கிறாரு. காரணம் மனுஷன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த உணர்வு கொடுக்கிறார். இவங்க பகுதியில் எத்தனை பேரை பார்க்குறீங்கல்ல, எவ்வளவு பேர் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோடு சுவிசேஷ வசனத்தை சொல்லுங்க. என்றாகிலும் ஒரு நாள் அவர்கள் உணர்வடைவார்கள். அந்த உணர்த்துதலை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 காரியங்கள், பாவம், நீதி, நியாய தீர்ப்பு என்கிற 3 காரியங்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க அடுத்தடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அடுத்தடுத்த 3 வசனங்களில் பாவத்தை குறித்து யாருக்கு உணர்த்துவார், நீதியை குறித்து யாருக்கு உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து யாருக்கு உணர்த்துவார், இப்படிப்பட்ட 3 வசனங்கள் அடுத்த வசனங்களில் விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நாம இந்த முதல் வசனத்தை மட்டும் வாசிச்சு எல்லாரும் முடிச்சிருவோம். அந்த வசனத்தை வாசிங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அடுத்தடுத்த பகுதிகளை அடுத்தடுத்த வாரங்களில் சமயம் கிடைக்கும் போது நம்ம படிக்கலாம். ஏன்னா படிக்கிறத கொஞ்சம் கரெக்டா படிச்சா ரொம்ப நல்லது இல்ல. சும்மா ஒரு மெசேஜ் கேட்டுட்டு போறது விட நம்ம உணர்வடைந்து கர்த்தரை குறித்து இன்னும் நம்ம தெளிவடைந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். சரி, யோவான் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை குறித்து வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே போதும் பாவத்தை குறித்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்றால் அவிசுவாசிகளுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார். அவிசுவாசிகளுக்கு பாவம் என்றால் என்ன என்று உணர்த்துவார். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற, பரிசுத்த வாழ்க்கை வாழ தெரியாத, பாவம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன என்று தெரியாத, அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கிற அவிசுவாசிகள் மத்தியில் இது பாவம், நீ செய்கிறது பாவம் என்று உணர்வடைய செய்கிற ஊழியத்தை